போன வாரம் லலிதாம்பாள் சோபனம்ல கிட்டத்தட்ட நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். பண்டாசுர வதம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே அதோட தான் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம், பண்டனுக்கும் லலிதாம்பிகைக்கும் நேருக்கு நேர் போர் யுத்தம், உச்சகட்டமான ஒரு யுத்தம், கோரமான ஒரு யுத்தம் நடந்துட்டு இருந்தது. அம்பாளும் அவனை கொஞ்ச நேரம் விளையாடி விட்டு வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு அவன் போடுற அத்தனை மாய அஸ்திரங்களுக்கும் பிரதி அஸ்திரம் அவ போட்டுண்டே இருந்தா. அப்புறம் அவன் மகா அசுராஸ்திரம் எடுத்து அத்தனை அசுரர்களை தோற்றுவித்தான். அதெல்லாமும் அம்பாள் பிரதி அஸ்திரமா துர்க்கைய வச்சு, அதுக்கப்புறம் தன்னுடைய 10 கைவிரல் நகங்கள்ல இருந்து மகாவிஷ்ணுவுடைய 10 அவதாரங்களை தோற்றுவித்து அந்த அசுரர்களை எல்லாம் அழித்தாள். கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதிகி அது பார்த்தோம். சோ அந்த மாதிரி ஒரு ஒரு அவதாரமா பலவித அரக்கர்களை இது பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு சம்ஹாரம் பண்ணினா அப்படிங்கறது பார்த்தோம். பார்த்துட்டு அன்னைக்கு பொழுதும் முடிய போறது. அப்பதான் அம்பாள் என்ன பண்றா, சரி இதோட நம்ம இந்த விளையாட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணாஸ்திரம்ன்ற அந்த ஒரே அஸ்திரத்தினால அந்த பண்டனுடைய அத்தனை சேனைகளையும் ஒரு செகண்ட்ல அவ அழிச்சு சாம்பலாக்கினான். அதை தவிர அந்த குட்டிலாக்ஷன் அப்படிங்கிறவனும் மற்ற 40 சேனாதிபதிகளையும் பாசுபதாஸ்திரத்தால் அவள் அழித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுதான் மகா பாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகா அப்படின்னு பார்த்தோம். சோ இப்போ தன்னந்தனியா அனாதையா பண்டாசுரன் மாட்டின்தான். என்ன பண்ண போற அம்பாள்? லலிதாம்பாளுடைய மகா காமேஸ்வர அஸ்திரம், அவ காமேஸ்வரர்டேந்தே அந்த அஸ்திரத்தை வாங்கி அதனால பண்டாசுரனையும் அவனுடைய அந்த மாயா நகரம் இருக்கு இல்லையா, சூன்யகப்பட்டணம், அதையும் கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள பொசுக்கி சாம்பலா ஆக்கிட்டா அம்பாள். அடுத்தது பண்டாசுர வதம் தான் நம்மளுக்கு ஆப்போறது. சோ அந்த மகா அசுரன் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போனான். அதுதான் நம்மளுக்கு வரும். காமேஸ்வராஸ்திர நிர்தக்த சபண்டா அசுர சூன்யகா அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். பராசக்திக்கு என்னைக்குமே பரிபூரண வெற்றி தான். வெற்றி வெற்றி வெற்றின்னு எங்க பார்த்தாலும் ஒரே ஆனந்த முழக்கமா இருந்தது. உலகமும் அப்படி ஒரு சந்தோஷத்துல கூத்தாடியது அந்த பண்டாசுர வதத்துக்கு அப்புறம். தான் பார்க்க போறோம் இந்த 2-3 ஸ்லோகத்துல. சோ முதல் ஸ்லோகத்துல அவ அஸ்திரத்தை வாங்குற அம்பாள்கிட்ட இவர்கிட்டேந்து காமேஸ்வரர்டேந்து, அதுதான் இப்ப பார்க்க போறோம். லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி நீங்களே வாங்குவோம். மேம் ஒரு நிமிஷம், லலிதாமணி மாமி மியூட் போட்டுக்கோங்க. பின்னும் அநேகம் அஸ்திர தலவன் அக்ஷௌஹினி சேனை போன பின்பு. ஒரு நிமிஷம். பின்னும் அநேகம் அஸ்திர தலவன் அக்ஷௌஹினி சேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசுரன். என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசூரன். பின்னும் அநேகம் அஸ்திர தலவன் அக்ஷௌஹினி சேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசுரன். பின்னும் அநேகம் அஸ்திர தாளவன் அக்ஷௌஹினி சேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசூரன். என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று, என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று, அப்படிதானே மேடம்? என்ன பலம் லலிதா, என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசூரன். அம்மனும் தம்முடைய நாதர் காமேசரை அந்தரங்கத்திலே தான் நினைத்து
அம்மனும் தம்முடைய நாதர் காமேசரை அந்தரங்கத்திலே தான் நினைத்து காமேசரஸ்திரத்தால் ஜெயம் வரட்டும் என்று கணவரை வேண்டினாள் சோபனம் சோபனம். காமேசர் அஸ்திரத்தால் ஜயம் வரட்டும் என்று கணவரை வேண்டினாள் சோபனம் சோபனம். பின்னும் அநேகம் அஸ்திரத்தால் அவன் அக்ஷௌஹிணி சேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசூரன். அம்மனும் தம்முடைய நாதர் காமேசரை அந்தரங்கத்திலே தான் நினைத்து காமேசர் அஸ்திரத்தால் ஜெயம் வரட்டும் என்று கணவரை வேண்டினாள் சோபனம் சோபனம். பின்னும் அநேகம் அஸ்திரத்தால் அவன் அக்ஷௌஹிணி சேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசூரன். அம்மனும் தம்முடைய நாதர் காமேசரை அந்தரங்கத்திலே தான் நினைத்து காமேசர் அஸ்திரத்தால் ஜெயம் வரட்டும் என்று கணவரை வேண்டினாள் சோபனம் சோபனம். ஓகே, சோ அந்த பண்டனை கொல்வதற்காக காமேஸ்வரரிடம் அஸ்திரத்தை வாங்கினான். அடுத்த இதுல அந்த அஸ்திரத்தால அந்த அம்பை இழுத்து விடுறா. அதுதான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ராணி மாமி. கண்டகன் பண்டாசுரனை வதைக்க வென்றே காமேசர் அஸ்திரம் கொடுத்தார். கண்டகன் பண்டாசுரனை வதைக்க வென்றே காமேசர் அஸ்திரம் கொடுத்தார். வாங்கிக் கொண்டு அம்மன் காமேசர் அஸ்திரத்தை மண்டலாகாரமாய் வில் வளைத்து வாங்கிக் கொண்டு அம்மன் காமேசர் அஸ்திரத்தை மண்டலாகார வில் வளைத்து கண்டகன் பண்டாசுரனை வதைக்க வென்றே காமேசர் அஸ்திரம் கொடுத்தார். வாங்கிக் கொண்டு அம்மன் காமேசர் அஸ்திரத்தை மண்டலாகாரமாய் வில் வளைத்து கண்டகன் பண்டாசுரனை வதைக்க வென்றே காமேசர் அஸ்திரம் கொடுத்தார். வாங்கிக் கொண்டு அம்மன் காமேசர் அஸ்திரத்தை மண்டலகரமாய் வில் வளைத்து கோடி சூரியன் போன்ற காமேசர் பானத்தை கோதண்டத்தில் வைத்து மந்திரித்து கோடி சூரியன் போன்ற காமேசர் பானத்தை கோதண்டத்தில் வைத்து மந்திரித்து வேடிக்கையாகவே காது பரியந்தம் விசையாய் இழுத்து விட்டால் சோபனம் சோபனம். வேடிக்கையாகவே காது பரியந்தம் விசையாய் இழுத்து விட்டால் சோபனம் சோபனம். கண்டகன் பண்டாசுரனை வதைக்க வென்றே காமேசர் அஸ்திரம் கொடுத்தார். வாங்கிக் கொண்டு அம்மன் காமேசர் அஸ்திரத்தை மண்டலகாரமாய் வில் வளைத்து கோடி சூரியன் போன்ற காமேசர் பானத்தை கோதண்டத்தில் வைத்து மந்திரித்து வேடிக்கையாகவே காது பரியந்தம் விசையாய் இழுத்து விட்டால் சோபனம் சோபனம். கண்டகன் பண்டாசுரனை வதைக்க வென்றே காமேசர் அஸ்திரம் கொடுத்தார். வாங்கிக் கொண்டு அம்மன் காமேசர் அஸ்திரத்தை மண்டலகரமாய் வில் வளைத்து கோடி சூரியன் போன்ற காமேசர் பானத்தை கோதண்டத்தில் வைத்து மந்திரித்து வேடிக்கையாகவே காது பரியந்தம் விசையாய் இழுத்து விட்டால் சோபனம் சோபனம். ஓகே, அடுத்தது மெயினானது அம்பாள் அவனை வதம் பண்றது. இப்பதான் அத கோதண்டத்துல அந்த பானத்தை வச்சு இழுத்து விடுறா. அது போய் இப்போ அவனை அடிக்க போறது. அவன் கீழே விழுந்து மாண்டு போறான். அப்பர்ணா வாங்கோ. எஸ்மா. தேவி பிரயோகித்த அஸ்திரம் தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயுதத்தடி போல். தேவி பிரயோகித்த அஸ்திரந்தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயுதத்தடி போல். தாவி பண்டாசூரன் மார்பிலே பாய்ந்தது தரணியிலே விழுந்து உயிரை விட்டான். தாவி பண்டாசூரன் மார்பிலே பாய்ந்தது தரணியிலே விழுந்து உயிரை விட்டான்.
தேவி பிரயோகித்த அஸ்திரம் தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயுதத்தடி போல் தாவி பண்டாசுரன் மார்பிலே பாய்ந்தது தரணியிலே விழுந்து உயிரை விட்டான். தேவி பிரயோகித்த அஸ்திரந்தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயுதத்தடி போல் தாவி பண்டாசூரன் மார்பிலே பாய்ந்தது தரணியிலே விழுந்து உயிரை விட்டான். அஸ்திரமுடையாளின் அக்னி ஜுவாலையாலே அவனோட புறங்களும் வெண்ணீராச்சு. தீரமுடையாளின் அக்னி ஜுவாலையாலே அவனோட புறங்களும் வெண்ணீராச்சு. அஸ்தமனத்தில் பண்டாசுரனை வதைத்து அம்மன் ஜெயம் கொண்டாள் சோபனம் சோபனம். அஸ்தமனத்தில் பண்டாசுரனை வதைத்து அம்மன் ஜெயங்கொண்டாள் சோபனம் சோபனம். தேவி பிரயோகித்த அஸ்திரந்தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயுதத்தடி போல் தாவி பண்டாசூரன் மார்பிலே பாய்ந்தது தரணியிலே விழுந்து உயிரை விட்டான். அஸ்திரமுடையாளின் அக்னி ஜுவாலையாலே அவனோட புறங்களும் வெண்ணீராச்சு. அஸ்தமனத்தில் பண்டாசுரனை வதைத்து அம்மன் ஜெயங்கொண்டாள் சோபனம் சோபனம். தேவி பிரயோகித்த அஸ்திரந்தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயுதத்தடி போல் தாவி பண்டாசூரன் மார்பிலே பாய்ந்தது தரணியிலே விழுந்து உயிரை விட்டான். அஸ்திரமுடையாளின் அக்னி ஜுவாலையாலே அவனோட புறங்களும் வெண்ணீராச்சு. அஸ்தமனத்தில் பண்டாசுரனை வதைத்து அம்மன் ஜெயம் கொண்டாள் சோபனம் சோபனம். பராசக்திக்கு வெற்றி வெற்றி பரிபூர்ண வெற்றி அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஒரே ஆனந்த கூத்தாட்டம் தான். அவ்வளோ சந்தோஷப்பட்டா மூலோகத்துல இருக்கிற ஜனங்களும். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. தேவர்கள் எல்லாம் அந்த லலிதாம்பிகையை சூழ்ந்து நின்று அவ்வளோ வெற்றி கீதமா பாடுறா. வெற்றி முரசு ஒலிக்கிறது, பூமாரி அப்படி பொழியறது, மங்கள ஹாரத்தி கற்பூர ஹாரத்தி எல்லாம் அந்த மகாராணிக்கு எடுக்கப்பட்டது. பிரம்மா விஷ்ணு இந்திரன் தேவர்கள் எல்லாரும் அந்த ஜெகன் மாதாவை மாறி மாறி போற்றி துதித்து கொண்டாடினார்கள். அதுதான் நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும். பிரம்மோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்துத வைபவா அப்படின்னு ஒரு லைன் வரும் இல்லையா? அதுதான் பிரம்ம உபேந்திர, உபேந்திரர்னா விஷ்ணு, மகேந்திர சிவன், ஆதி தேவ சம்ஸ்துத வைபவா. சோ 4 நாள்ல இந்த மகா யுத்தம் முடிஞ்சு போச்சு. அம்பாள் வந்து சந்தோஷமா தன்னுடைய பாசறைக்கு திரும்பினாள். 2 பக்கமும் மாதங்கி ஒரு பக்கம், வாராகி ஒரு பக்கம், அவ ரதத்துல கூட வரா. சம்பத்கரி அஸ்வாருடை அவளும் படைகளோட பின்தொடரா. வெற்றி களிப்பின் உச்சத்துல அந்த பவானி தேவி பவனி வந்து தன்னுடைய முகாமுக்கு திரும்பி வரா. அவளோட இந்த இது இருக்கு இல்லையா, கேம்ப், அந்த இடத்துக்கு திருப்பியும் வரா. அங்க காத்திருந்த சக்தி சேனை அவ எல்லாருக்கும் அந்த அம்பாள் கருணை நிறைந்த கட்டாட்சத்தை கொடுத்தா. அவளை பார்த்த உடனேயே அந்த சக்தி சேனை முழுவதற்கும் ஒரு பெரிய புத்துணர்ச்சி கிடைச்சது. அப்படி அவளுக்கு உடம்பு சிலிர்க்கறதாம், புல்லரிக்க ஆரம்பிக்கிறதாம் அம்பாளுடைய கட்டாட்சத்தை பார்த்து. ஏன்னா வெற்றி வாகை சூடி வர அம்பாள் அந்த ஒரு மந்தஸ்மிதத்தோட, அந்த ஒரு வெற்றி சிரிப்போட அம்பாள் பார்க்கும் பொழுது அந்த கட்டாட்சம் அப்படியே அந்த முழு சக்தி சேனையையும் புல்லரிக்க செய்தது. இப்போ அதான் பார்க்க போறோம். மைத்திலி மாமி. புஷ்பம் பன்னீர்களை சொரியவே தேவர்கள் புகழ்ந்து சகிகள் வெண்சாமரம் வீச. புஷ்பம் பன்னீர்களை சொரியவே தேவர்கள் புகழ்ந்து சகிகள் வெண்சாமரம் வீச.
அப்பொழுது தேவி சக்தி சேனையுடன் ஆலயத்தை அம்மன் வந்தடைந்தாள். அப்பொழுது தேவி சக்தி சேனையுடன் ஆலயத்தை அம்மன் வந்தடைந்தாள். ஆயுதங்களால் அடிபட்ட சக்திகள் காயத்தை அமிர்த கண்ணால் போக்கினாள். ஆயுதங்களால் அடிபட்ட சக்திகள் காயத்தை அமிர்த கண்ணால் போக்கினாள். நோய்கள் போனது போல சுகம் பெற்றார் பூமியும் புனிதமாய் செழித்தது சோபனம் சோபனம். நோய்கள் போனது போல சுகம் பெற்றார் பூமியும் புனிதமாய் செழித்தது சோபனம் சோபனம். புஷ்பம் பன்னீர்களை சொரியவே தேவர்கள் புகழ்ந்து சகிகள் வெண் சாமரம் வீச. அப்போது தேவி சக்தி சேனையுடன் ஆலயத்தை அம்மன் வந்தடைந்தாள். ஆயுதங்களால் அடிபட்ட சக்திகள் காயத்தை அமிர்த கண்ணால் போக்கினாள். நோய்கள் போனது போல சுகம் பெற்றார் பூமியும் புனிதமாய் செழித்தது சோபனம் சோபனம். புஷ்பம் பன்னீர்களை சொரியவே தேவர்கள் புகழ்ந்து சகிகள் வெண் சாமரம் வீச. அப்பொழுது தேவி சக்தி சேனையுடன் ஆலயத்தை அம்மன் வந்தடைந்தாள். ஆயுதங்களால் அடிபட்ட சக்திகள் காயத்தை அமிர்த கண்ணால் போக்கினாள். நோய்கள் போனது போல சுகம் பெற்றார் பூமியும் புனிதமாய் செழித்தது சோபனம் சோபனம். அந்த அம்பாளுடைய கடாட்சத்தால் அந்த சக்தி சேனை என்ன இருந்தாலும் ஒரு சண்டைன்னா பலவித காயங்கள் ஏற்படும் இல்லையா? அது அத்தனை காயங்கள் சக்தி சேனையில இருக்கிற ஒவ்வொரு சக்தியினுடைய காயத்தையும் அவளுடைய அந்த கருணா கடாட்சத்தால் அந்த அமிர்த கண்ணால் அவள் போக்கினாள். எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தா. பூமியே அவ்வளவு புனிதமாக இருந்தது அப்படின்னு சொல்றான். இப்போ அதுக்குள்ள எல்லாம் வந்துட்டா. பிரம்மா விஷ்ணு எல்லா தெய்வங்கள் தேவர்கள் எல்லாரும் வந்து அம்பாளை வணங்குறா. அந்த ராஜ சிம்மாசனத்தில் இருக்கும் அந்த ராஜராஜேஸ்வரியை காண அத்தனை பேரும் அங்க வந்துட்டா. அந்த அம்பாளை வணங்கினார். எல்லாரும் ஒன்று கூடி அந்த மகா திரிபுராம்பிகையை துதித்தார்கள். அதுதான் வந்து லலிதா ஸ்துதியாக உருக்கொண்டது அப்படின்னா. சோ அதோட வந்து அவ நிறுத்தல. அடுத்தது அவ என்ன கவலை? அம்மா, பண்டாசுரன் அழிஞ்சிட்டான், ஆனா அவனோட நண்பன் தாரகாசுரன் இன்னும் இருக்கதானே செய்யறான். அவனை அழிக்க சிவகுமாரன் பிறக்க வேண்டுமே. ஏன்னா அவன் அப்படிப்பட்ட வரந்தனை வாங்கியிருக்கான். அதாவது பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் குழந்தை மூலமாதான் எனக்கு இது வரணும், மரணம் வரணும் அப்படிங்கிற ஒரு வரம் பெற்றிருக்கான் இல்லையா? சோ அந்த சிவனுக்கு குமாரன் வேணுமே. ஆனா இங்கே காமேஸ்வரனாக கோலம் கொண்டிருக்கும் அந்த சிவபெருமான் வந்து இப்போ தவத்தில் ஆழ்ந்திருக்கிறாரே. அந்த ஈசனை அவரோட மனச வந்து பார்வதி பக்கம் திருப்பறதுக்கு அந்த மன்மதன் வந்து என்ன பண்ணணும்? தன்னுடைய அந்த புஷ்ப பானங்களால் அவரை வந்து எழுப்பணும். ஆனா அந்த மன்மதனை இப்போ அவர் சிவபெருமான் ஏற்கனவே சாம்பல் ஆக்கிட்டார். அவனுடைய மனைவியான அந்த ரதி கணவனை இழந்து அவ வந்து இப்போ வருத்தப்பட்டு இருக்கா அப்படின்னு தேவர்கள் சொல்றா. சோ முதல்ல நீ இப்போ அவளை வந்து, அதாவது மன்மதனை நீ திருப்பியும் உயிர்ப்பிச்சு கொடுமா. அப்புறம் அந்த மன்மதன் மூலமாக அந்த சிவபெருமானுடைய தவத்தை கலைச்சு அப்புறம் சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணமாகி அவளுக்கு முருகப்பெருமான் குழந்தையா பிறந்து இந்த தாரகாசுரன் வதம் செய்யப்பட வேண்டும். இத்தனை நடக்கணும். சோ அதுக்கு முதல் ஸ்டெப்பா என்ன சொல்றா? அந்த மன்மதனுக்கு திருப்பியும் உயிரை கொடுமா. அதுக்காக இப்போ அந்த அடுத்த ரிக்வெஸ்ட வந்து வைக்கிறா. வண்டாசுரன் அழிச்சாச்சு, அதோட முடியல, இன்னொரு அசுரன் இருக்கான், அவனுக்கும் நீதான் வந்து வழிகாட்டணும். இப்போ மன்மதன் சாம்பலா போயிட்டான். சிவபெருமான் தன்னுடைய அந்த இதால மூன்றாவது கண்ணால அவனை எரிச்சுட்டார். இப்ப சாம்பல் ஆகிட்டான். இப்ப அவனுடைய மனைவி வாடி தவிச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவர்கள் அதை எடுத்து சொல்ற. அதுதான் இப்ப அடுத்த ஸ்லோகம்.
விஜய் ஸ்ரீனிவாஸ் வாங்கோ. நமஸ்காரம். மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் பிராமணர்களும் பிராமணியா பிராமணர்களா பிராமணிகளும்னு போட்டிருக்கு. பிராமணிகளும். தேவர்கள் முனிவர்கள் பிராமணிகளும் மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் பிராமணிகளும் அம்மனை வந்து அடிபணிந்து கொண்டு அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர் அப்படி சொல்லிடு. அம்மனை வந்து அடிபணிந்து கொண்டு அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் பிராமணிகளும் அம்மனை வந்து அடிபணிந்து கொண்டு அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் பிராமணிகளும் அம்மனை வந்து அடிபணிந்து கொண்டு அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். அமராளும் மன்மதன் தேவி ரதியை காட்டி அறிவித்தார் மதனனை எழுப்பவென்றே. அமராளும் மன்மதன் தேவி ரதியை காட்டி அறிவித்தார் மதனனை எழுப்பவென்றே. மதனன்னா என்ன? மன்மதன் சொல்ற. மன்மதன் இம்மா திறந்தயவு செய்ய வேண்டும் அம்மா எங்களுக்காக வேண்டி சோபனம் சோபனம். இம்மாத்திரம் தயவு செய்ய வேண்டும் அம்மா எங்களுக்காக வேண்டி சோபனம் சோபனம். மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் பிராமணிகளும் அம்மனை வந்து அடிபணிந்து கொண்டு அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். அமராலும் மன்மதன் தேவி ரதியை காட்டி அறிவித்தார் மதனனை எழுப்பவென்றே. இம்மாத்திரம் தயவு செய்ய வேண்டும் அம்மா எங்களுக்காக வேண்டி சோபனம் சோபனம். மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் பிராமணிகளும் அம்மனை வந்து அடிபணிந்து கொண்டு அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். அமராலும் மன்மதன் தேவி ரதியை காட்டி அறிவித்தார் மதனனை எழுப்பவென்றே. இம்மாத்திரம் தயவு செய்ய வேண்டும் அம்மா எங்களுக்காக வேண்டி சோபனம் சோபனம். ஓகே, சோ அந்த ரதியோட வருத்தத்தை போக்குங்கோ அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு, அதாவது மன்மதனை நீங்க திருப்பியும் உயிர்ப்பித்து தரணும். அதுக்கப்புறம் ஈசர் மேல அவர் அந்த பானத்தை இது பண்ணா அதுக்கப்புறம் பார்வதியை அவர் மணப்பர், சுப்பிரமணியர் பிறப்பர், தாரகனை வதம் பண்ணுவார். அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்காது. அதனால தயவு செஞ்சு இதுக்கு நீதான் வழி பண்ணணும், முதல் ஸ்டெப்ப மன்மதனை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு தேவர்கள் அம்பாள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறார். அலமேலு மாமி. இந்தரதி உடைய கணவன் மன்மதனை எழுப்பி தந்து எங்கள் மனம் குளிர. இந்தரதியுடைய கணவன் மன்மதனை எழுப்பி தந்து எங்கள் மனம் குளிர. எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் ஈஸ்வரியை கூடி சுப்பிரமணியர். எவ்விதமாவது தயவு செய்து ஈஸ்வரும் ஈஸ்வரியை கூடி சுப்பிரமணியர். நான் இப்படிதான் சொன்னேனா? எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் எவ்விதமாவது தயவு செய்து ஈஸ்வரும் ஈஸ்வரியை கூடி சுப்பிரமணியர். இந்த ரதி உடைய கணவன் மன்மதனை எழுப்பி தந்து எங்கள் மனம் குளிர. எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் ஈஸ்வரியை கூடி சுப்பிரமணியர்.
இந்த ரதியுடைய கணவன் மன்மதனை எழுப்பித் தந்து எங்கள் மனங்குளிர எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் ஈஸ்வரியை கோடி சுப்பிரமணியர். இந்த ரதியுடைய கணவன் மன்மதனை எழுப்பித் தந்து எங்கள் மனங்குளிர எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் ஈஸ்வரியை கோடி சுப்பிரமணியர். பிறந்து தாருகன் முதல் அசுரர்களை வதைத்தால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு. பிறந்து தாருகன் முதல் அசுரர்களை வதைத்தால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு. கூடிய தேவர்கள் எல்லாரும் கைகளை கும்பிட்டு நின்றார்கள் சோபனம் சோபனம். கூடிய தேவர்கள் எல்லோரும் கைகளை கும்பிட்டு நின்றார்கள் சோபனம் சோபனம். பிறந்து தாருகன் முதல் அசுரர்களை வதைத்ததால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு. கூடிய தேவர்கள் எல்லோரும் கைகளை கும்பிட்டு நின்றார்கள் சோபனம் சோபனம். பிறந்து தாருகன் முதல் அசுரர்களை இந்த ரதியுடைய கணவன் இந்த ரதியுடைய கணவன் மன்மதனை எழுப்பித் தந்து எங்கள் மனங்குளிர எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் ஈஸ்வரியை கோடி சுப்பிரமணியர். பிறந்து தாருகன் முதல் அசுரர்களை வதைத்ததால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு. கூடிய தேவர்கள் எல்லோரும் கைகளை கும்பிட்டு நின்றார்கள் சோபனம் சோபனம். இந்த ரதியுடைய கணவன் மன்மதனை எழுப்பித் தந்து எங்கள் மனங்குளிர எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் ஈஸ்வரி கோடி சுப்பிரமணியர். பிறந்து தாருகன் முதல் அசுரர்களை வதைத்ததால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு. கூடிய தேவர்கள் எல்லோரும் கைகளை கும்பிட்டு நின்றார்கள் சோபனம் சோபனம். தேங்க்யூ. சோ எல்லா தேவர்களும் மண்டியிட்டு அம்பாள் கிட்ட கேக்குறா. அம்பாள் ஏற்கனவே வெற்றி களிப்பு, அவ்வளோ சந்தோஷத்துல அம்பாள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வச்ச உடனே அம்பாளுக்கு கருணை பொங்கித்து அனுதாபம் ஓங்கித்து. அம்பாள் என்ன பண்றா, புன்முறுவலோட காமேசனை பார்த்தாள். அப்புறம் அந்த அம்பாளோட கடாட்சத்தினால் இறந்து சாம்பலான அந்த மன்மதன் மீண்டும் மீண்டும் தோன்றி நின்றான். சோ அவ ஏற்கனவே அவ்வளோ சந்தோஷத்துல இருக்கா பண்டாசுரனை வதம் பண்ணினத்துல. அந்த இதுல இவ இது கேட்ட உடனே அதுக்கு அவ இது பண்ணிட்டு அவ அவ்வளோ கருணை காட்டி உடனே மன்மதனை உயிர்ப்பித்தாள். அதுதான் வரும். ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவனௌஷதிஹி அப்படின்னு ஒரு லைன் வரும் இல்லையா? அதுதான் இந்த மன்மதனுக்கு உயிர் திருப்பியும் கிடைக்கிற அந்த இது. அந்த மன்மதனை ரதியிடம் திருப்பியும் அந்த அம்பாள் கொடுத்தா. அம்பாளுக்கும் மன்மதனுக்கும் ரதிக்கும் திருப்பியும் திருமணம் நடந்தது. மந்திரினியான அந்த ராஜமாதங்கியே முன்னாடி இருந்து அந்த ரதிக்கு அலங்காரம் பண்றா. மன்மதனுக்கும் ரதிக்கும் திருப்பியும் திருமணம் நடந்தது. மன்மதன் அவ்வளோ மனசு சந்தோஷமா உள்ள முருக அங்க நின்னு இருந்தான். அப்புறம் அம்பாள்கிட்ட சொல்றான், அம்மா என் பழைய உடல் அழிஞ்சு போச்சு, எனக்கு புத்துயிர் தந்த நீதான் இனிமே எனக்கு தாய். எனக்கு நான் என்ன பண்ணணும் இப்போ நீ எனக்கு சொல்லு, நான் செய்ய வேண்டிய பணியை கூறுவாயாக அப்படின்னு வேண்டி கேக்குறான் அம்பாள் கிட்ட. ஆனா அம்பாள் என்ன பண்ணா, அந்த புதுமண தம்பதிக்கு பழைய வேலையை தான் கொடுத்தா. அதாவது என்ன, உலகத்துல காமத்தை உண்டாக்குவது, அதுதானே இவாளோட பணியே, மன்மதன் ரதி. சோ மன்மதன் இல்லைன்னா உலகத்துல எங்கேந்து மக்கட் செல்வம் வரும். அதனால அதையே திருப்பியும் அவளை பண்ண சொல்றா அம்பாள். லலிதாமணி மாமி. கண்டவுடன் ரதி
கண்டவுடன் ரதி தேவியை அம்மன் காமேசர் முகத்தை ஆதரவாய் பார்த்தாள். கண்டவுடனே ரதி தேவியை அம்மன் காமேஸ்வர் முகத்தை ஆதரவாய் பார்த்தாள். உண்டாய் கண்டவுடன் விட்டான் வஞ்சிர தேக மாமி வெயிட் பண்ணுங்க. உண்டாய் சரி, சரி, விட்டான் சரி. மதன் வஜ்ர தேகத்துடன் உடனே தாயாரை நமஸ்கரித்தான். உண்டாய் விட்டான் மதன் வஜ்ர தேகத்துடன் உடனே தாயாரை நமஸ்கரித்தாள். கண்டவுடன் அதானே சொல்லுங்க. கண்டவுடனே ரதி தேவியை அம்மன் காமேஸ்வர் முகத்தை ஆதர் கண்டவுடன் ரதி தேவியை அம்மன் இதுல நே போட்டிருந்தது. என்ன கண்டவுடன் ரதி தேவியை அம்மன் காமேஸ்வர் முகத்தை ஆதரவாய் பார்த்தாள். உண்டாய் விட்டான் மதன் வஜ்ர தேகத்துடன் உடனே தாயாரை நமஸ்கரித்தான் சரி. என்னாச்சு? அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு யாரும் இனி அவனை ஜெயிக்காமல். அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு ஆறுமினியவளை அவனை ஆமே, ஆம்பளை ஜெயிக்காமல். பொம்பளையா மாத்தாதீங்கோ. ஆரும் இனி அவனை ஜெயிக்காமல். அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு அவனை ஜெயிக்காமல். வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்று வரமும் கொடுத்து சொல்வாள் சோபனம் சோபனம். வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்று வரம் கொடுத்து சொல்வாள் சோபனம் சோபனம். அனுகிரகத்தால் தேவி மன்மதனுக்கு இனி அவனை ஜெயிக்காமல். வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்று வரம் கொடுத்து சொல்வாள் சோபனம். கண்டவுடன் ரதி தேவியை அம்மன் காமேசர் முகத்தை ஆதரவாய் பார்த்தாள். உண்டாய் விட்டான் அது ஒரே இருமல் தும்மல் எல்லாம் இருந்தது, இப்பதான் சரியாயிட்டு இருக்காது. உண்டாய் விட்டான் மதன் வஜ்ர தேகத்துடன் உடனே தாயாரை நமஸ்கரித்தான். அனுகிரகத்தாள் தேவி மன்மதன் அனுகிரகித்தாள் அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு இனி அவனை ஜெயிக்காமல். வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்று வரம் கொடுத்து சொல்வாள் சோபனம் சோபனம். சரி, நான் நிறுத்திக்கிறேன். உமாக்குட்டி சொல்றது திருப்பியும். கண்டவுடன் ரதி தேவியை அம்மன் காமேசர் முகத்தை ஆதரவாய் பார்த்தாள். உண்டாய் விட்டான் மதன் வஜ்ர தேகத்துடன் உடனே தாயாரை நமஸ்கரித்தான். அனுகிரகத்தால் தேவி மன்மதனுக்கு அனுகிரகித்தாள் தேவி அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு ஆரும் இனி அவனை ஜெயிக்காமல். வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்று வரமும் கொடுத்து சொல்வாள் சோபனம் சோபனம். ஓகே, குட். சோ இப்போ அம்பாள் என்ன சொல்றா, அவன் இந்த மாதிரி நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கோமா, இனிமே நீங்க தான் என் தாய் அப்படின்னு சொல்லி கேக்குறா இல்லையா. அப்போ மன்மதன்ட்ட சொல்றா, மன்மதனே நீ அனங்கன் என்றபடி அனங்கன்னா என்ன, பிறர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் அனங்கன்னு அர்த்தம். சோ நீ அனங்கனா பிறர் கண்ணுக்கு தெரியாம அவ உள்ளத்துல பூந்து அவளுக்கு காமத்தை உருவாக்கலாம், உனக்கு எந்த தடையும் இருக்காது. நீ பாவிகள், அதாவது பாவிகளை நீ உன் வசப்படுத்தி நீ ஆட்டிவை. ஆனா என் பக்தர்களை காத்து அவளோட நியாயமான ஆசைகளையும் அவளுடைய விருப்பங்களையும் நீ பூர்த்தி செய், அதையும் சொல்றா. பாவிகளை நீ ஆட்டி வையே, நல்லவாழ என்னுடைய பக்தர்களை அவளுக்கு மன விருப்பங்களை நிறைவேற்றிவை அப்படின்னு சொல்லிட்டு, தேவர்கள் என்ன சிவபெருமானால கூட உன்னை இனிமே எதிர்க்க முடியாது, உன்னை எரித்த அதே சிவன் இப்போ உன் வசமாகி அந்த பார்வதியை நாடுவார் அப்படின்னு அம்பாள் அவன்கிட்ட சொல்றான்.
அதுதான் அடுத்தது வரப்போகுது. உமா குட்டி வடா. குழந்தாய் உனக்கு பயமில்லை இனிமேல் கூட்டி வை பார்வதியுடன், இல்ல கூட்டி வை பார்வதியுடன் ஈசரை. குழந்தாய் உனக்கு பயமில்லை இனிமேல் கூட்டி வை பார்வதியுடன் ஈசரை. தழு தழு துன்னோட பானத்தால் சங்கர தானே விவகம் செய்வார் பார்வதியை. தழு தழு துன்னோட பானத்தால் சங்கரர் தானே விவாகம் செய்வார் பார்வதியை. குழந்தாய் உனக்கு பயமில்லை இனிமேல் கூட்டி வை பார்வதியுடன் ஈசரை. தழு தழு துன்னோட பானத்தால் சங்கர தானே விவகம் செய்வார் பார்வதியை. குழந்தாய் உனக்கு பயமில்லை இனிமேல் கூட்டி வை பார்வதியுடன் ஈசரை. தழு தழு துன்னோட பானத்தால் சங்கரர் தானே விவாகம் செய்வார் பார்வதியை. ஒருவர் கண்ணுக்கும் இனி அகப்பட மாட்டாய் உன்னை தூஷித்த பேரண்ணாகள்ளர். ஒருவர் கண்ணுக்கும் இனி ஒருவர் கண்ணுக்கும் கண்ணுக்கும் இனி ஒருவர் கண்ணு ஃபாஸ்டா வரணும், கண்ணுக்கும் ஃபாஸ்டா வரணும். சரிம்மா. ஒருவர் கண்ணுக்கும் இனி அகப்பட மாட்டாய் உன்னை தூஷித்த பேர் அண்ணா. அண்ணா அதுக்கப்புறம் என்னம்மா இருக்கு? அண்ணாகள்ளர். அண்ணா சாரி. ஒருவர் கண்ணுக்கும் இனி அகப்பட மாட்டாய் உன்னை தூஷித்த பேர் அண்ணா கள்ளர். சற்றும் பயமில்லை நாம் இருக்கின்றோம் என்று சங்கரி அனுப்பினால் சோபனம் சோபனம். சற்றும் பயமில்லை நாம் இருக்கின்றோம் என்று சங்கரி அனுப்பினால் சோபனம் சோபனம். குழந்தாய் சொல்றேம்மா. குழந்தாய் உனக்கு பயமில்லை இனிமேல் கூட்டி வை பார்வதியுடன் ஈசரை. தழு தழு துன்னோட பானத்தால் சங்கரர் தானே விவாகம் செய்வார் பார்வதியை. ஒருவர் கண்ணுக்கும் இனி அகப்பட மாட்டாய் உன்னை தூஷித்த பேர் அண்ணா கள்ளர். சற்றும் பயமில்லை நாம் இருக்கின்றோம் என்று சங்கரி அனுப்பினால் சோபனம் சோபனம். குழந்தாய் உனக்கு பயமில்லை இனிமேல் கூட்டி வை பார்வதியுடன் ஈசரை. தழு தழு துன்னோட பானத்தால் சங்கரர் தானே விவாகம் செய்வார் பார்வதியை. ஒருவர் கண்ணுக்கும் இனி அகப்பட மாட்டாய் உன்னை தூஷித்த பேர் அண்ணா கள்ளர். சற்றும் பயமில்லை நாம் இருக்கின்றோம் என்று சங்கரி அனுப்பினால் சோபனம் சோபனம். தேங்க்யூ. சோ இத மாதிரி சொல்லி அனுப்புறா. நீ அனங்கனா யார் கண்ணுக்கும் தெரியாம உன்னுடைய அந்த வேலை இப்ப செஞ்சுட்டு இருக்கிற அதே வேலையை செய் அப்படின்னு சொன்னா இல்லையா. அம்பாளுடைய ஆணை அவனுக்கு கிடைச்சது. அவனுடைய தாயோட ஆணை கிடைச்ச அப்புறம் மன்மதன் என்ன பண்றான், திருப்பியும் கைலாசத்துக்கு போறான். இந்த வாட்டி சிவபெருமான் கண்ணுக்கு அவன் தெரியல, ஏன்னா அனங்கன் இல்லையா. சோ வந்த வேலை அவனுக்கு ரொம்ப ஈஸியா முடியறது. அந்த பரமசிவனுடைய தவத்தை கலைத்தான். பரமசிவனும் என்ன பண்ணார், தவத்தை விடுத்தார். பார்வதியோட மேல தீராத அன்பு கொண்டார். சிவன் பார்வதி திருமணம் கோலாகலமாக நடந்து ஏறியது. அதுக்கப்புறம் கண்மணியா கந்த பெருமானை பெற்று எடுத்தார்கள். கந்த கடவுள் வந்து உதித்தான். தாரகாசுரனை அவன் அழித்தான். தேவர்களுக்கு அவன் வாழ்வை அளித்தான். அது மட்டும் இல்ல, இந்திரனுடைய மகள் தேவசேனாதிபதியையும் அவள் மணந்து கொண்டான். சோ மன்மதனும் அவனோட வேலைய முடிச்சுட்டான். அம்பாளை வந்து நமஸ்காரம் பண்றான். அம்பாள் சந்தோஷப்படுற மாதிரி ஸ்ரீபுரத்துக்கு போனான். இந்திராதி தேவர்கள் எல்லாரும் புது வாழ்வு அவளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா. ஏன்னா 2 அசுரர்களும் செத்து போயிட்டா. சோ தேவர்களுக்கு திருப்பியும் அந்த தேவர் லோகம் ரொம்ப நாள் அவளுக்கு கிடைக்காத அந்த வாழ்வு திருப்பியும் கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருந்த அந்த அன்னை ராஜராஜேஸ்வரி தங்களுக்கு எல்லாம் தலைவி, அண்ட சராச்சரங்களுக்கு எல்லாம் இறைவியா இருக்கிற அந்த லலிதாம்பிகையை ஸ்தாபித்து அந்த ஸ்ரீபுரத்திலேயே கொலு இருக்க செய்தார்கள். அம்பாளுக்கு
ஸ்ரீபுரத்திலேயே நீ இங்கேயே இருமா, இதையே நீ உன் வாசஸ்தானமா நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட கேட்டுக்கிறான். இத்தனையும் நடக்கிறது அடுத்த ஸ்லோகத்துல, அடுத்த 2 ஸ்லோகத்துல. சோ தாரகாசுரனை வதம் பண்றது, அப்புறம் தேவர்கள் சந்தோஷப்பட்டு அம்பால ஸ்ரீபுரத்திலேயே தங்கி இங்கேயே எங்க கூட இருந்துடணும் அப்படின்னு கேட்குது. சுதா விஸ்வநாதன் மாமி வாங்க. அம்மன் அனுக்ஞையால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான் பார்வதி தேவி பரமேசரை. அம்மன் அனுக்ஞையால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான் பார்வதி தேவி பரமேசரை. வந்து விவாகம் செய்து ரமித்தார் பரமசிவன் குமாரரும் உண்டானார் அசுராளை வதைத்த. வந்து விவாகம் செய்து ரமித்தார் பரமசிவன் குமாரரும் உண்டானார் அசுராளை வதைத்த. கோலவேலருக்கு சோபனம் சோபனம் தேவசேனாபதி தேவயானையை மணந்து. கோலவேலவருக்கு குமார் கோலவேலருக்கு சோபனம் சோபனம் தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து. தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து இல்ல இருங்கோ, தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து. ஏன் இவ்வளவு வருது? தெய்வானையை சொல்லலாமா? ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் இல்ல, இது அது லாஸ்ட் 2 லைன். இதுல வந்து பார்த்தேன்னா இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்துல 7 லைன் தான் இருக்கும். சோ அந்த லாஸ்ட் லைனை 2 வாட்டி சொல்ற மாதிரி வந்துரும். ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம், ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம், அப்படி சொல்லி முடிச்சுக்கணும் அந்த இத. இந்த கோலவேலருக்குல இருந்து இன்னொரு தடவை சொல்றேன். கோலவேலருக்குல இருந்து இன்னொரு தடவை சொல்றேன். அது பேர் கோலவேலருக்கு சோபனம் சோபனம் தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து. இல்லைன்னா கோலவேலருக்கு வந்து 2 வாட்டி சொல்லிட்டு தேவசேனாதிபதியை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தாருங்கிறத வந்து அடுத்தது சொல்லணும். எப்படி சொல்லணும்? தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம். இது கரெக்டா இருக்கு. தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம். ஓகே ஓகே, இப்படி சொல்லலாம். தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம். தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம். ஒரு வாட்டி இதை ஃபுல்லா திருப்பியும் சொல்லலாம். அம்மன் அனுக்ஞையால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான் பார்வதி தேவி பரமேசரை. வந்து விவாகம் செய்து ரமித்தார் பரமசிவன் குமாரரும் உண்டானார் அசுராளை வதைத்த. கோலவேலருக்கு சோபனம் சோபனம் கோலவேலருக்கு சோபனம் சோபனம், தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம். அம்மன் அனுக்ஞையால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான் பார்வதி தேவி பரமேசரை. வந்து விவாகம் செய்து ரமித்தார் பரமசிவன் குமாரரும் உண்டானார் அசுராளை வதைத்த. கோலவேலருக்கு சோபனம் சோபனம் கோலவேலருக்கு சோபனம் சோபனம், தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம். சரியா இருந்ததா மேம்? ஓகே, ஓரளவுக்கு. ஓகே. அம்மன் அனுக்ஞையால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான் பார்வதி தேவி பரமேசரை. வந்து விவாகம் செய்து ரமித்தார் பரமசிவன் குமாரரும் உண்டானார் அசுராளை வதைத்த. கோலவேலருக்கு சோபனம் சோபனம் கோலவேலருக்கு சோபனம் சோபனம், தேவசேனாபதி தெய்வ யானையை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம். ஓகே, பியூட்டிஃபுல். Thank you. ஓகேவா? சோ இதுதான் வந்து எல்லாம்
முடிஞ்சாச்சு அவளோட வேலையெல்லாம். இப்போ ஸ்ரீபுரம் வர்ணனை நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது, அம்பாளுடைய ஸ்ரீபுர வர்ணனை. சோ இந்த ஸ்ரீபுரம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய கேட்ட உடனே இது எல்லாமே அகஸ்தியருக்கு ஹயக்ரீவர் சொல்லின்னு இருக்கிற மாதிரிதான் இந்த கதையெல்லாம் வருது இல்லையா? சோ அகஸ்தியர் அதை கேட்ட உடனேயே ஸ்ரீபுரமா அப்படின்னா என்ன, அந்த அம்பாளுடைய வாசஸ்தலம் தானே, அத பத்தி எனக்கு நல்ல விரிவா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். உடனே அவரும் அந்த அம்பாளுடைய நகரத்தை பத்தி நான் உனக்கு எடுத்து சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுதான் அடுத்த ஸ்லோகம். சீதா மாமி. ஸ்ரீபுரம் என்றதை கேட்டதும் அகஸ்தியர் தவமுனி ஹயக்ரீவரை பார்த்து. ஸ்ரீபுரம் என்றதை கேட்டதும் அகஸ்தியர் தவமுனி ஹயக்ரீவரை பார்த்து. ஸ்ரீபுரம் என்பதை விஸ்தாரமாகவே சொல்ல வேண்டும் தயவாக வென்றார். ஸ்ரீபுரம் என்பதை விஸ்தாரமாகவே சொல்ல வேண்டும் தயவாக வென்றார். அன்புடன் வார்த்தையை கேட்டு ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவரை பார்த்துரைப்பார். அன்புடன் வார்த்தையை கேட்டு ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவரை பார்த்துரைப்பார். இன்பங்கள் உண்டாக தேவியின் நகரத்தை இனி சொல்வோம் கேள் என்றார். சோபனம் சோபனம். இன்பங்கள் உண்டாக தேவியின் நகரத்தை இனி சொல்வோம் கேள் என்றால் சோபனம் சோபனம். ஸ்ரீபுரம் என்றதை கேட்டதும் அகஸ்தியர் தவமுனி ஹயக்ரீவரை பார்த்து. ஸ்ரீபுரம் என்பதை விஸ்தாரமாகவே சொல்ல வேண்டும் தயவாக வென்றார். அன்புடன் வார்த்தையை கேட்டு ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவரை பார்த்துரைப்பார். இன்பங்கள் உண்டாக தேவியின் நகரத்தை இனி சொல்வோம் போல என்றார். சோபனம் சோபனம். நோர்வட்டி. ஸ்ரீபுரம் என்றதை கேட்டதும் அகஸ்தியர் தவமுனி ஹயக்ரீவரை பார்த்து. ஸ்ரீபுரம் என்பதை விஸ்தாரமாகவே சொல்ல வேண்டும் தயவாக வென்றார். அன்புடன் வார்த்தையை கேட்டு ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவரை பார்த்துரைப்பார். இன்பங்கள் உண்டாக தேவியின் நகரத்தை இனி சொல்வோம் கேள் என்றால் சோபனம் சோபனம். பியூட்டிஃபுல். சோ சொல்ல ஆரம்பிக்கிற அம்பாளுக்கும் அந்த அதாவது பண்டாசுரனை வதம் பண்ணா இல்லையா, அதுக்கு அம்பாளுக்கு நிறைய பரிசா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளுக்கு சிந்தாமணி கிரகத்தை விஸ்வகர்மாவை வைத்து அவர்கிட்ட சொல்லி அந்த ஸ்ரீபுரத்துல சிந்தாமணி கிரகத்தை அமைக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வருது அடுத்த ஸ்லோகம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம். அந்த இன்னும் ஒரு ஸ்லோகம் முடிச்சுட்டு அடுத்ததுல இருந்து நம்மளுக்கு அந்த ஸ்ரீபுர வர்ணனை நம்ம டீடைல்டா ஏற்கனவே ஸ்தவரத்னத்துல பார்த்ததுதான் திருப்பியும் நம்மளுக்கு அது ஒரு ரிகலெக்ஷன் ஆட்டம் வரப்போகுது. காயத்ரி வாங்கோ. பண்டாசுரனை வதைத்த சந்தோஷத்தால் பரமேஸ்வரிக்கும் காமேசருக்கும். பண்டாசுரனை வதைத்த சந்தோஷத்தால் பரமேஸ்வரிக்கும் காமேசருக்கும். தேவசேனாபதியும் தேவர்களும் கூடி ஸ்ரீலலிதாம்பாள் கொலுவிருக்க. தேவசேனாபதியும் தேவர்களும் கூடி ஸ்ரீலலிதாம்பாள் கொலுவிருக்க. ஈஸ்வரியாளுக்கு சிந்தாமணி கிரகம் விஸ்வகர்மாவை அமைக்க சொன்னார். ஈஸ்வரியாளுக்கு சிந்தாமணி கிரகம் விஸ்வகர்மாவை அமைக்க சொன்னார். கிரகம் இல்ல கிரகம், கிரகம்னா பிளானட்னு ஆயிடும். ஓகே ஓகே மேம். அகைந்து விஸ்வகர்மா இவர்கள் சொன்னபடிக்கு புகழ் பெறவே செய்தார். சோபனம் சோபனம். மகிழ்ந்து விஸ்வகர்மா இவர்கள் சொன்னபடிக்கு புகழ் பெறவே செய்தார். சோபனம் சோபனம். பண்டாசூரனை வதைத்த சந்தோஷத்தால் பரமேஸ்வரிக்கும் காமேசருக்கும். தேவசேனாபதியும் தேவர்களும் கூடி ஸ்ரீலலிதாம்பாள் கொலுவிருக்க. ஈஸ்வரியாளுக்கு சிந்தாமணி கிரகம். கரெக்டா மாமி?
சிந்தாமணி கிருஹம். சிந்தாமணி கிருஹம் விஸ்வகர்மாவை அமைக்கச் சொன்னார். மகிழ்ந்து விஸ்வகர்மா இவர்கள் சொன்னபடிக்கு புகழ் பெறவே செய்தார். சோபனம் சோபனம். பண்டாசூரனை வதைத்த சந்தோஷத்தால் பரமேஸ்வரிக்கும் காமேசர்க்கும் தேவசேனாபதியும் தேவர்களும் கூடி ஸ்ரீலலிதாம்பாள் கொலுவிருக்க ஈஸ்வரியாளுக்கு சிந்தாமணி கிரகம் விஸ்வகர்மாவை அமைக்கச் சொன்னார். மகிழ்ந்து விஸ்வகர்மா இவர்கள் சொன்னபடிக்கு புகழ் பெறவே செய்தார். சோபனம் சோபனம். ஸ்ரீபுரம். ஸ்ரீபுரம்ங்கிறது அம்பாளுக்குன்னே இருக்கிற ஒரு தனி உலகம். அங்க வந்து பார்த்தோம்னா ஸ்ரீபுரத்துல அவதான் ராஜதானி. அவ அங்க இருந்துட்டுதான் இந்த அகில உலகத்தையும் இயக்கின்றிருக்கா. சோ பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் அப்புறம் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அம்பாள் குடிக்கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீபுரத்துல ஒரு சிந்தாமணி கிரகம் விஸ்வகர்மாவை அமைக்க சொன்னார்கள். அந்த ஷோடசிக்கு 16 ஆலயங்களை ஸ்ரீபுரங்களாகவே உருவாக்க மும்மூர்த்திகள் கட்டளை இட்டார்கள் அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கலாம். ஸ்ரீபுரத்துல இனிமே அம்பாளுடைய அந்த சிந்தாமணி கிரகம், அது அந்த கோட்டைகள் வர்ணனை எல்லாம் வரும். அதோட நம்மளுக்கு அதுக்கப்புறம் பலஸ்ருதி வந்து ஸ்லோகம் முடியும். நம்மளுக்கு ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி படிக்கிற ஒரு ஸ்லோகமா இருக்குது. ஓகே, ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். பின்னும் தானே? ஆமா மேம். பின்னும் அநேகம் அஸ்திர தலவன் அக்ஷௌஹிணி சேனை போன பின்பு என்ன பலம் லலிதா தேவிக்கு என்று ஏங்கி விழிக்கின்றான் பண்டாசுரன். அம்மனும் தம்முடைய நாதர் காமேசரை அந்தரங்கத்திலே தான் நினைத்து காமேசர் அஸ்திரத்தால் ஜெயம் வரட்டும் என்று கணவரை வேண்டினாள். சோபனம் சோபனம். கண்டகன் பண்டாசுரனை வதைக்க வென்றே காமேசர் அஸ்திரம் கொடுத்தார். வாங்கிக் கொண்டு அம்மன் காமேசர் அஸ்திரத்தை மண்டலாகாரமாய் வில் வளைத்து கோடி சூரியன் போன்ற காமேசர் பானத்தை கோதண்டத்தில் வைத்து மந்திரித்து வேடிக்கையாகவே காது பரியந்தம் விசையை இழுத்து விட்டால். சோபனம் சோபனம். தேவி பிரயோகித்த அஸ்திரம் தான் அப்போ தேவேந்திரன் வஜ்ராயுதத்தடி போல் தாவி பண்டாசூரன் மார்பிலே பாய்ந்தது. தரணியிலே விழுந்து உயிரை விட்டான். அஸ்திரமுடையாளின் அக்னி ஜுவாலையாலே அவனோட புறங்களும் வெண்ணீராச்சு. அஸ்தமனத்தில் பண்டாசுரனை வதைத்து அம்மன் ஜெயம் கொண்டாள். சோபனம் சோபனம். புஷ்பம் பன்னீர்களை சொரியவே தேவர்கள் புகழ்ந்து சகிகள் வெண்சாமரம் வீச அப்பொழுது தேவி சக்தி சேனையுடன் ஆலயத்தை அம்மன் வந்தடைந்தாள். ஆயுதங்களால் அடிப்பட்ட சக்திகள் காயத்தை அமிர்த கண்ணால் போக்கினாள். நோய்கள் போனது போல சுகம் பெற்ற பூமியும் புனிதமாய் செழித்தது. சோபனம் சோபனம். மும்மூர்த்திகள் முதல் 30 முக்கோடி தேவர்கள் முனிவர்கள் பிராமணிகளும் அம்மனை வந்து அடிபணிந்து கொண்டு அற்புதமான ஸ்துதிகள் செய்தனர். அமராளும் மன்மதன் தேவி ரதியை காட்டி அறிவித்தார் மதனனை எழுப்பவென்றே. இம்மாத்திரம் தயவு செய்ய வேண்டும் அம்மா எங்களுக்காக வேண்டி. சோபனம் சோபனம். இந்த ரதி உடைய கணவன் மன்மதனை எழுப்பி தந்து எங்கள் மனம் குளிர எவ்விதமாவது தயவு செய்து ஈசரும் ஈஸ்வரியை கூடி சுப்பிரமணியர் பிறந்து தாரகன் மோதல் அசுரர்களை வதைத்தால் பிறகு சங்கடமில்லை எங்களுக்கு. கூடிய தேவர்கள் எல்லாரும் கைகளை கும்பிட்டு நின்றார்கள். சோபனம் சோபனம். கண்டவுடன் ரதி தேவியை அம்மன் காமேசர் முகத்தை ஆதரவாய் பார்த்தாள்.
உண்டாய் விட்டான் மதன் வஜ்ர தேகத்துடன் உடனே தாயாரை நமஸ்கரித்தான். அனுகிரகித்தாள் தேவி மன்மதனுக்கு, யாரும் இனி அவனை ஜெயிக்காமல் வானவரும் இனி ஜெயிக்க மாட்டார் என்று வரமும் கொடுத்து சொல்வாள் சோபனம் சோபனம். குழந்தாய் உனக்கு பயமில்லை இனிமேல் கூட்டி வை பார்வதியுடன் ஈசரை. தழு துன்னுட பானத்தால் சங்கரர் தானே விவாகம் செய்வார் பார்வதியை. ஒருவர் கண்ணுக்கும் இனி அகப்பட மாட்டாய், உன்னை துஷித்த பேரண்ணகலர். சற்றும் பயமில்லை நாம் இருக்கின்றோம் என்று சங்கரி அனுப்பினாள் சோபனம் சோபனம். அம்மன் அனுஜையால் மதனன் பூச்சரத்தாலே அடித்தான் பார்வதி தேவி பரமேசரை. வந்து விவாகம் செய்து ரமித்தார் பரமசிவன், குமாரரும் உண்டானார் அசுராளை வதைத்த கோலவேலருக்கு சோபனம் சோபனம். கோலவேலருக்கு சோபனம் சோபனம். தேவசேனாபதி தெய்வயானையை மணந்து ஸ்ரீபுரம் தன்னில் வந்தார் சோபனம் சோபனம். ஸ்ரீபுரம் என்றதை கேட்டதும் அகஸ்தியர் தவமோனி ஹயக்ரீவரை பார்த்து, ஸ்ரீபுரம் என்பதை விஸ்தாரமாகவே சொல்ல வேண்டும் தயவாக வென்றார். அன்புடன் வார்த்தையை கேட்டு ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவரை பார்த்துரைப்பார். இன்பங்கள் உண்டாக தேவியின் நகரத்தை இனி சொல்வோம் கேள் என்றார் சோபனம் சோபனம். பண்டாசுரனை வதைத்த சந்தோஷத்தால் பரமேஸ்வரிக்கும் காமேசருக்கும் தேவசேனாபதியும் தேவர்களும் கூடி ஸ்ரீலலிதாம்பாள் கொலுவிருக்க, ஈஸ்வரியாளுக்கு சிந்தாமணி கிரகம் விஸ்வகர்மாவை அமைக்க சொன்னார். மகிழ்ந்து விஸ்வகர்மா இவர்கள் சொன்னபடிக்கு புகழ் பெறவே செய்தார் சோபனம் சோபனம். இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஸ்ரீபுர வர்ணனை அடுத்த வாரமா இல்ல அடுத்த கிளாஸ் வெள்ளிக்கிழமை பார்ப்போம். தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you, Lata. Thank you, ma'am. Thank you. நமஸ்காரம்.